தமிழ்நாட்டில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இன்று நீலகிரி, கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. ரயில்வே சுரங்கப்பாதை, ரயில் நிலையம் சாலை ஆகிய இடங்களில் மழைநீருடன் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் கடும் அவதி அடைந்தனர். செங்கல்பட்டு, திம்மாவரம், பரனூர், வீராபுரம், தென்மேல்பாக்கம், சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருக்கழுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பெய்த கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியது. சாலையிலும் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓவேலி, ஸ்ரீமதுரை, நாடுகாணி, தேவாலா, பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதேபோல் காஞ்சிபுரம், செங்கம், மேட்டூர், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இந்நிலையில் இன்று நீலகிரி, கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.